ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதி கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவனும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டானா? அவன் மதியோட வேலை பார்க்கறவனா தான் இருப்பான். இப்பவே அந்த பிரவுன் சட்டக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். ஹலோ, ரோட்ல தான் ஃபாலோ பண்ணிட்டே வரீங்கன்னு பார்த்தா இப்ப ஹாஸ்பிடலுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? இப்ப வெளிய போக போறீங்களா இல்லையா? இனி நான் உங்களோட தான் இருக்க போறேன். உங்களுக்கு இப்படி சொன்னா சரிப்பட்டு வர மாட்டீங்க. இப்பவே ஹாஸ்பிடல் ஸ்டாஃப்ஸ கூப்பிட்டு உங்களை வெளிய அனுப்பிடுறேன். சாரி மதி, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களால என்ன வெளியில அனுப்பவே முடியாது. ஏன் அனுப்ப முடியாது? மறுபடியும் பேஷண்ட் அட்மிட் ஆகலான்னு பாக்குறீங்களா? இந்த தடவை அது நடக்காது. நான் பேஷண்டா வரல மதி, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃபா ஜாயின் பண்ணிட்டேன். நான் தினம் உன் கூட தான் வருவேன், உன் கூட தான் போவேன். வட்டா என்ன மதி, உன் மாப்பிள்ள மறுபடியும் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காரு? அதுதான் எனக்கும் புரியலடி. வீட்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணி என் கூடவே வந்தான். திரும்ப போயிடுவான்னு பார்த்தா இங்க ஹாஸ்பிடலுக்குள்ளேயே வந்துட்டான். கேட்டா அவனும் ஹாஸ்பிடல்ல ஸ்டாஃப் ஆயிட்டேன்னு சொல்றான். எதிர்பார்க்கல, என்ன இப்படி எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? ஹலோ, நீங்க வார்ட் பாய் வேலைக்கு தானே சேர்ந்திருக்கீங்க. நீங்க என்ன வந்து ஹாஸ்பிடல்லையே விலைக்கு வாங்கின மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல விலைக்கு வாங்கினா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இங்க வேலைக்கு சேர்ந்தத பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா இங்க தானே என் மதியழகி இருக்காங்க. அது வந்து ராமர் இருக்க இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ராமனுக்கு சீதை இருக்கிற இடம் தான் அயோத்தி. ஏங்க, மதிதான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாலே, அதுக்கு எங்க திரும்ப திரும்ப வந்து அவளை தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கீங்க? சிஸ்டர், சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், சில பேரை பார்க்கத்தான் பிடிக்கும்னு ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. அதான் நான் பாக்குற டிஸ்டன்ஸ்ல இருக்கலான்னு இங்க ஜாயின் பண்ணிட்டேன். உண்மையை சொல்லணும்னா யூஎஸ்ல ஜாப் கிடைச்சிருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேனே. ஆனா ஒண்ணு சொல்றேன், மதியழகி மனச மாத்தாம நான் ரிசைன் பண்ணவே மாட்டேன். அந்த பிரவுன் சட்டக்காரன் எங்க போயிருப்பான்? ஆதி, அவன் இங்கே வந்துட்டான். யார சொல்ற மதி? அதுதான் அந்த அர்ஜுன். பெட்ல அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி அன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானே, அவன் திரும்பவும் வந்துட்டான். ஓ, அவரா? என்ன அவரா? அவன் இந்த முறை இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு சொல்லி வார்ட் பாய் யூனிஃபார்ம்ல வந்து போஸ் கொடுக்கறான். உனக்கு தெரியாம அவன் எப்படி இங்க வேலைக்கு சேர்ந்திருக்க முடியாது? தெரியல மதி. ஒருவேளை மேனேஜர் மாதவன் சேர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவன் இங்க இருந்தானா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ முதல்ல அவனை வெளியே அனுப்பாதி. மதி, அவனை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போறான், விடு.
இங்க பாரு மதி, உனக்கு அவனை பிடிக்கலன்னா அவனை கண்டுக்காத. ஒருவேளை பார்க்க அவனை பிடிக்கலாம் இல்லையா? அவனுக்கும் இது ஒரு சான்ஸா இருக்கட்டுமே. ஓஹோ, அப்ப எல்லாரும் சேர்ந்து அவனை வேலைக்கு சேர்த்திருக்கீங்க, அப்படிதானே? இல்ல மதி, நானே என் பிரச்சனையை பத்தி யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு அர்ஜுனை வேலைக்கு சேர்க்க போறேன்? அந்த கொல்லிக்கான நர்மதா நம்மள வேவு பார்க்க வந்திருக்கா. சரி, நம்ம இங்க நின்னு பேச வேண்டாம், 2 பேரும் என் கூட வாங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடி 3 பேரும் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு தான் புரியல. ச்சே, இவளுங்க மட்டும் எப்படி டாக்டருக்கு ஃப்ரெண்ட் ஆனாலுங்க? அதை பார்க்க வயிறு அப்படியே எரியுது.